இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த 3 BHK லக்ஸுரி இண்டிபெண்டன்ட் வில்லா 2.25 சென்ட்டில் கட்டினதுன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. பிகாஸ் ஒரு 4-5 சென்ட்டில் ஒரு 3 BHK கட்டினா எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குமோ அந்த லுக்கே அவ்வளோ லேவிஷாக சூப்பராக இருக்குங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்லேயே சைடில் ஒரு ஃப்ரண்ட் பால்கனி, டெக்ஸ்சர் ஒர்க்கு, மேலே கொடுத்துருக்கக்கூடிய அந்த டாப் லைட்ஸு, தென் சைட்லேயும் பாருங்கள் ஸ்ட்ரைப் டிசைன்ஸுன்னு பக்காவாக ஒரு சூப்பரான பெக்யூலியர் எலிவேஷன் பிளானில் கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டோட பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரியான ஒரு 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாங்க. ஸோ உங்களுக்கு 1750 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 3 BHK இண்டிபெண்டன்ட் வில்லா, அதுவும் டியூப்ளெக்ஸ் மாடலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12x14 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அதே வால் டைல்ஸ்னு பார்த்தீங்கன்னா செம்ம ஷைனிங்காக உங்களுக்கு செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பாட்லைட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்குங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு 2 ஸ்டெப்ஸ் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான டிசைனில் உங்களுக்கு தேக்கு மரத்துலேயே கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. 16x16 லிவிங் ஸ்பேஸு. ஸோ செராமிக் டைல்ஸில் உங்களுக்கு செம்ம கிளாஸியான வெட்ரிஃபைட் டைல்ஸ் ஃப்ளோரிங்க்கும் சீலிங் ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் என்ட்ராகும்போதே செம்ம லுக் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மல்டிமீடியா டிவி வால் யூனிட் செட் பண்ணியிருக்காங்க. அதில் டிவியும் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 65 இன்ச்சுங்க. ஸோ ஃபுல்லாக ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஷோகேஸ் யூனிட்ஸ் இருக்குது, கீழே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இங்கே டாய்ஸ் மாதிரி நீங்கள் வந்து ஷோ ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த ரேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வால் ஃபுல்லாகவே கவர் பண்ணி மல்டிமீடியா டிவி வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி ரொம்ப அழகாக உங்களுக்கு இங்கே ஒரு பூஜா யூனிட் செட் பண்ணியிருக்காங்க. அதுலேயே பாருங்கள் ஸ்விட்சஸ் எல்லாம் இருக்குது. மேலே ஆல்ரெடி ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வென்டிலேஷனுக்கு உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரியே ஒரு பெரிய விண்டோ இருக்குங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் ஏரியா கொடுத்துருக்காங்க. மேபி இதுலேயும் நம்ம ஸ்டோரேஜ் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டேர் கேஸ் இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க. கிச்சன் கம் டைனிங் ஏரியா. இது வந்து ஆக்சுவலாக மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வடக்கு பார்த்த மாதிரி ஒரு மெயின் டோர் இருக்குது. இருந்தாலும் கிச்சன்லேருந்து ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக கிழக்கு பார்த்த மாதிரி வெளிச்சம் உள்ளே வர்றதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஃபுல்லாகவே மாடுலர் கிச்சன் தாங்க. 8x20 சைஸில் கிச்சன் கம் டைனிங் ஏரியா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன் கவுண்டர் டாப்க்கு எல்லாமே கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான சிங்க் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வால் டைல்ஸ் எல்லாம் பாருங்கள் செம்ம ஷைனிங்காக செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேபினட்ஸ் நிறைய இருக்குங்க. ப்ளஸ் இங்கே ஒரு டால் யூனிட் இருக்குது. லாஃப்ட் கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க. வேணுங்கிற அளவுக்கு ஸ்டோரேஜஸ் இருக்குது. தென் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு எக்ஸிட் டோர் நல்ல வெளிச்சமாக இருக்கும். பட் இந்த இடத்துல டைனிங் ஏரியா அப்படிங்கிறப்போ இங்கேயும் வந்துட்டு வடக்கு பார்த்த மாதிரி ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் இருந்து அப்படியே கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு எக்ஸிட் டோருங்க. ஸோ வெளியில் வந்தோம் அப்படின்னா கரெக்டாக இந்த ஜலமூலையில் உங்களுக்கு வாட்டர் சம்பு கொடுத்துருக்காங்க நல்ல தண்ணிக்கு. ஸோ உப்பு தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துட்டு ஏற்கனவே போர்வெல் வாட்டர் இருக்குது. ஸோ அதற்கு நல்ல தண்ணிக்கு மட்டும் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் ஒன்று இருக்குங்க. ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ரானோன்னா லிவிங் ஸ்பேஸ்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு கிச்சன், ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு 11x11 சைஸில் ஒரு காம்பேக்ட் பெட்ரூம் இருக்குது. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. மேலே லாஃப்ட் கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஒரு ஷெல்ஃப் ஏரியா இருக்குது. ஸோ மேற்கு பார்த்த மாதிரியே விண்டோவும் கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம். வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்புங்க. ஃப்ளோரிங் எல்லாம் செம்ம ஆன்டிஸ்கிட் டைல்ஸு. ஏன்னா எவ்வளோ தண்ணி இருந்தாலுமே வழுக்காமல் இருக்கும். அதே மாதிரி வால் டைல்ஸ் எல்லாமே செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டேப் கனெக்ஷன், ஷவர் பேனல், அதே மாதிரி உங்களுக்கு ஹேங்கரு, என்னென்ன வேணுமோ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பாத்ரூம்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணிக்கு தனியாக ஒரு டேபும் உப்பு தண்ணிக்கு தனியாக ஒரு டேபுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது டியூப்ளெக்ஸ் மாடல் வில்லா அப்படிங்கிறதுனால நமக்கு லிவிங் ஏரியாவிலேருந்தே ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கார்னரில் ஒரு பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்கே பார்த்தாலுமே பெரிய பெரிய விண்டோஸ் நிறைய இருக்குங்க. ஆல்மோஸ்ட் நல்ல வெளிச்சமாக இருக்குது வீடேமோ. இங்கே வந்தீங்கன்னா ஒரு சின்ன காரிடார், 2 சைட்லேயுமே மாஸ்டர் பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 16x16 நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூமுங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட், அதாவது வார்ட்ரோபோடு சேர்ந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, மேலே லாஃப்ட் கபோர்ட் ஒர்க், 2 சைட்லேயும் பெரிய விண்டோஸ், ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம வெளிச்சமாக இருக்குது.
இதுலேயும் டாய்லெட் கம் பாத்ரூம் அப்படியே அட்டாச்சாகவே கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூம்லேருந்து ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரண்ட் பால்கனிங்க. இந்த வழியிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று நம்ம ஹால்லேருந்து ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. அது வழியில் சுற்றி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேபி இந்த பெட்ரூம்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறப்போ பால்கனிக்கு நம்ம போகணுன்னா ஹால் வழியில் போய் நம்ம சுற்றி வந்துக்கலாம். ஸோ இது வந்து 3வது பெட்ரூமுங்க. இது 3rd பெட்ரூமுங்க. 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் இந்த இடத்துல வெளிச்சத்துக்காக 3 டோர்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்லைடிங் விண்டோஸ் இருக்குது. மேலே லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா பெரிய பாத்ரூம்ங்க. இதுலேயும் எல்லா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியாச்சு. அப்படியே இந்த பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா லிவிங் ஏரியாவிலேருந்து ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம டெரஸ் ஏரியா போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் இருக்குது. துணி துவைச்சி காய போடுறதுக்கான ஆங்கிள் செட்டிங்கை கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டேப் கனெக்ஷன் இருக்குங்க இந்த இடத்துல. அப்படி சுற்றி ஒரு பேசேஜ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன்ல நம்மளோட இந்த ஃப்ரண்ட் பால்கனி ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு மேபி அது ப்ரைவேட் பால்கனி அப்படிங்கிறதுனால பெட்ரூமில் இருந்தும் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை பெட்ரூம் யாராவது யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம இப்படி சுற்றி வந்து கூட இந்த பால்கனி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஓப்பன் ஸ்பேஸ்லேருந்தே நமக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே போயிடலாம். ஓகேவா, மெட்டல் மியூசிக்னு சொல்லிட்டு ஒரு இது வருது. என்ன வருது? அவ்வளோதாங்க. மேலே வந்தோம் அப்படின்னா ஓப்பன் டெரஸ் ஏரியா தான். ஸோ இங்கே நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக ஓவர் ஹெட் டேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏரியா பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல டீசெண்டான ஒரு சைலண்ட்டான ஒரு ஏரியாங்க. ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இந்த வீடோட லொக்கேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட் நரசிம்மநாயக்கன் பாளையமில் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸோ டோட்டல் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து 65 lakhs சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நேரில் வந்து பேசுகிறீங்க அப்படின்னா ஷியோராக நெகோஷியேட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடை நேரில் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள்.